நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஐயனார் துணை சீரியலோட ஹீரோயினான நிலாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விஜய் டிவியில் ஐயனார் துணை இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 4 அண்ணன் தம்பிங்க இவங்களுக்காகவே வாழ்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அண்ட் அவங்க அப்பா மேலே ஒரு கேஸும் இருக்குது. அந்த கேஸால் அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலியும் இந்த குடும்பத்துக்கு எதிராக இருக்காங்க. இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் எப்படி வாழ்வாங்க அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் டிரைவராகவும் இருக்காரு. அந்த டிரைவர் வேலை பார்க்குறவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துக்கு வேலைக்கும் போறாரு. அங்க ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணோடைய நேம் தான் நிலா. நிலா இந்த டிரைவரான சோழனுக்கு எப்படி கிடைக்க போறாரு, இவங்களுக்கும் சோழனுக்கும் எப்படி மேரேஜ் நடக்க போகுதுன்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸா இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே தொடர்ந்து எபிசோட்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நிலாவா நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்க காத்துட்டு இருக்க மதுமிதா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எதிர்நீச்சல் சீரியல் மூலமா ஜெனினியா இடம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ எதிர்நீச்சல் சீசன் 2வும் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இதுல மெயின் கேரக்டர் பண்ண ஜனனி இந்த சேனலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதே சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த விஜே பார்வதி பாத்தீங்கன்னா அந்த சீரியல்ல ஜனனியா இப்போ களத்துல இறங்கியிருக்காங்க. அதாவது உண்மையை சொல்லணும்னா முன்னாடி இருந்த மதுமிதாவை விட இப்ப இருக்க இந்த பார்வதி ஜனனி கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்றாங்க. கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணிருக்காங்கன்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடியுதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா மதுமிதா ஜனனியா பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் எப்பவுமே சோகமா, ஒரு போல்டான கேரக்டர்னா கூட அதுக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே காட்டாம இப்படிலாம் இருந்ததுனால இந்த செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிக்கிறாங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் E2ல பார்வதி பர்ஃபெக்டாக ஜனனி கேரக்டரை ப்ளே பண்ணுறாங்கன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஐயனார் துணை சீரியலில் நிலா கேரக்டரை மதுமிதா சூப்பராகவே ப்ளே பண்ணுறாங்கன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணா, வீட்டுக்கு கடைக்குட்டியா, ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற பொண்ணா, அன்னையோட சப்போர்ட்டோட வளர்ற பொண்ணா தான் காட்டியிருக்காங்க. இவங்களுடைய திருமண கொண்டாட்டம் ஒரு பக்கம், இவங்க E2 விட்டு ஏன் போனாங்க அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கும் தனியா செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஏன் நீங்க இதை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க எல்லாருமே E1ல எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தீங்க, உங்களுடைய லவ் என்னால மறக்கவே முடியாது, கண்டினியூஸா இந்த சீரியல்ல என்னால ப்ளே பண்ண முடியல, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ்ல பாக்குறேன், சில ரீசன்ஸ்லாம் இருக்கு, அதையும் என்னால சொல்ல முடியல, ஸோ எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க நம்புறேன், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீரியல்ல நம்ம எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க. இதுல இவங்களுக்கு திடீர் கல்யாணம் நடக்குது. ஆனா ரியல் லைஃப்ல கல்யாணமே வேணாம், இப்போதைக்கு எனக்கு வேணாம், நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னாலும் இப்போ இவங்களுக்கு 30 வயசு ஆகுது. இருந்தாலுமே எந்த ஒரு இவங்க கூட அவங்க கூடன்ட்டு எந்த ஒரு திருமணம் பேச்சிலையும் அடிப்படல. ஆனா ஒரு போதை, அதாவது குடி போதையில போலீஸார்ல இடிச்சிட்டாங்க, போலீஸ் கேஸ்லாம் சிக்கிட்டாங்க, இது போலலாம் நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதாவது இவங்க வீக்கெண்ட்ல இவங்களுடைய ஃப்ரெண்டு கூட போயிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் மேல தெரியாம ஆக்சிடென்ட் ஆகி அது போலீஸ் கேஸ் ஆகி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூடி அது வேற மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் ரூமர்ஸ் தாங்க, அங்க ஒன்னும் நடக்கல, இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு அவங்க ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாலும் இதை பத்தி அவங்க ஒரு போஸ்டும் போட்டிருப்பாங்க. அதாவது என்னை பத்தி தவறான ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, இது திட்டமிட்ட சதிதான், அதனால பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்ல, போலீஸ்லாம் போய் சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நடிகர்கள் இது போல குடிபோதையில ஆக்சிடென்ட் ஆகி போலீஸ் கேஸ் ஆகுறதுலாம் இப்போ சாதாரணமாவே ஆயிடுச்சு. ஆனா இவங்களை ஃபாலோ பண்ற நிறைய பேர் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு முன் உதாரணமாவே இவங்க இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இப்பெல்லாம் பெத்தவங்க பேச்ச கேட்கறாங்களோ இல்லையோ, ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் என்ன பண்றாங்க, அப்படிதான் நம்ம இருக்கணும்ட்டு ஒரு சிலர் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களை அப்படியே காப்பி பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இவங்க தெளிவா அந்த மாதிரி எதுவும் ஆகல அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்காங்க மதுமிதா. ஸோ மதுமிதா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி, அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க கன்னடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சைட் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு மூலியமா தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவங்க அப்பா தான் இவங்க ஏதாவது பண்ணணும், நம்ம பொண்ணு பெரிய ஆளாக்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டிருக்காது. இவங்க அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்குமா. இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. அக்காவுடைய சப்போர்ட் இல்லாம இவங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுன்றத அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இவங்க அக்கா தான் இவங்க கூடவே இருப்பாங்களாம். அண்ட் இவங்களுடைய அப்பா தான் இவங்களுக்காக ஷூட்டிங்ஸ்க்கெல்லாம் வரது போறது
பண்ணுறது, ஆடிஷன் அட்டன் பண்ணுறது, இது எல்லாமே லீவு போட்டுலாம் வந்தாராங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய பொண்ணை ஒரு வேற லெவலில் மாற்றணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணுன்ட்டு அவங்க அப்பாவுடைய ஆசை. அந்த வகையில் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்னி அப்படின்ற சீரியல் மூலிமா கன்னடத்தில் அறிமுகமாகறாங்க. அங்கே அறிமுகமாகி வில்லியாக தான் நடிக்கிறாங்க. அங்கே போதே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் கிட்ட செம்மையாக திட்டு வாங்குறாங்க. என்னம்மா நடிக்கிற நீ, உனக்கு நடிப்பும் வரல ஒன்றும் வரல, நீலாம் எதுக்கு நடிக்க வர, நான்லாம் நினச்சேன்னு வச்சுக்க உன்னால எங்கேயும் போய் நடிக்க முடியாது, அந்த அளவுக்கு உன்னை பண்ணிடுவேன்ட்டு ரொம்ப மிரட்டெல்லாம் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே உல்டாவா பேசினாராம். ஏன்னா இவங்க ஒருத்தங்க யாராவது உன்னால முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் எப்படி நம்மளால முடியாது நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கும். அதே தான் இவங்களுக்குள்ள அந்த வெறி இவங்களும் சூப்பரா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதே டைரக்டர்ஸ் உன்னை நான் மிரட்டணுன்றதுக்காகலாம் சொல்லலாமா, உன்னுடைய நல்லதுக்கு தான் சொன்னேன், நீ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவ பாரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த நேரத்துல சொன்னாருன்னு தெரியல. இப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸாவே வள வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அனுமன் சீரியலை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி அப்படின்ற கேரக்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு சீரியல்ல வாய்ப்பு கிடைக்குது. இப்படி அந்த பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்களுக்கு இங்க பிரியாத வர வேண்டும் அப்படின்ற சீரியல்ல ஒரே ஹீரோயின் மட்டும் இல்லைங்க, டியூயல் கேரக்டர் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா உண்மையாலே ஒரு லவ்வர்ஸ் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அந்த மறு ஜென்மத்தில் அந்த லவ் எந்த அளவுக்கு இருக்கும், அன்றைய காலத்து காதல் இன்றைய காலத்து காதல்ட்டு நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ யாரெல்லாம் அந்த சீரியல் பார்த்துருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் சன் டிவியில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியலில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனனி அப்படின்ற ரோல் பண்ணுறாங்க. இதெல்லாம் போயிட்டே இருக்கும் போது தான் இவங்களுக்கு இந்த ஐயனார் துணை அப்படின்ற சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இப்போதைக்கு அடுத்து வேணால் நம்ம பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் இந்த சீரியலில் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சீரியல்லையும் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்படி சீரியல் எல்லாத்துலேயும் இவங்களுக்கு மேரேஜ் ஆன மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தின சீரியல், அதாவது எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீனில் இவங்களுடைய அப்பா போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்காம். அந்த சீக்வன்ஸ் அப்போ நிஜமாலே இது வரைக்கும் இவங்களுக்கு கிளிசரின் போட்டு கூட வராத கண்ணீர், அந்த ஒரு மொமெண்ட்டை ரியலாக நடந்தால் எப்படி இருக்கும்ன்றத உள்வாங்கி நடிச்சாங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு போய் கூட நம்ம அப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு நொடி இவங்களால நம்ம எப்படி வாழ போறோன்ற கேள்வியும் வந்திருக்கு. அடுத்த மறுநாளுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு தாக்கத்துல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடிக்கும் போது அதை உள்வாங்கி நடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல சில பேர் வீட்டிலேயே ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி வாழவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மறைந்த நடிகரான ரகுவரன் சார், அவர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்றாரு அப்படின்னா இல்ல எந்த ரோல் பண்றாரு அப்படின்னாலும் அந்த கேரக்டரா ஃபர்ஸ்ட் வீட்டில இருந்தே வாழ ஆரம்பிப்பாராம். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே அடுத்த ரோல் போறதுக்கே கொஞ்சம் சிரமம் ஏற்படுமாம். ஸோ அந்த அளவுக்கு டெடிகேட்டிவா ஒர்க் பண்ற பர்சன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல ரகுவரன் சாரை நம்ம எல்லாருமே மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.